சங்கீதம் 84:5 வசனத்தை வாசிக்க கேட்போம். உம்மிலே பெலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். ஒரு விசையாக கண்களை மூடி, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உடைய பரிசுத்த பிள்ளையாகி இயேசு கிறிஸ்துக்களாக வந்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். என் பரிசுத்த ஆவியானவர் இயேசுடைய நாமத்தை மகிமைப்படுத்த இந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற மன்னாவை மறைபொருளை வெளிப்படுத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன். உடைய பாதத்தில் வெறுமையாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன் ஆமேன். வாசிங்க சிஸ்டர். உம்மிலே பெலன் கொள்கிற மனுஷன், உம்மிலே பெலன் கொள்ளுகிற மனுஷன் தங்கள் இருதயங்களில் செவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். தங்கள் இருதயங்களில் செவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. இயேசு ரொம்ப நல்லவர். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை கவனிக்கிறார். நம்முடைய இருதயத்தில் உள்ள காயங்களை அவர் ஆற்றுகிற தேவனாய் நம்முடைய இருதயத்தை அவர் கவனிக்கிறார். இன்றைக்கு ஆண்டு சொல்லாரு, உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். நிறைய காரியத்துல பல பலவீனங்களை நாம் பார்த்துருப்போம். நிறையா காரியங்களில் பலவீனனா சில வேலைகள் இருப்போம். சில பலவீனம் நம்மளை தலதூக்க முடியாமல் நம்மளை அமைக்கிறோம். ஏதாவது ஒரு கஷ்டம், ஏதாவது ஒரு வேதனை நம்மளை தலதூக்க விடாமல் அது பலன் கொண்டு எழுப்பி நம்மளை அமைக்கிட்டே இருக்கும். எப்படா விடிவு உண்டாகும், எப்படா நம்ம எழுந்து வருவோம், எப்படா நம்ம வாழ்க்கை மாறும்னு சொல்லக்கூடிய நிலையை அது உருவாக்கும். இந்த தாவீதுக்காரர் சொல்றாரு அழகா, சங்கீதக்காரர் சொல்றாரு அழகா, உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன். அவன் எவ்வளவு விசேஷித்த வார்த்தையை வச்சிருக்காரு பாருங்க. நான் தேவனிடத்தில் போய் தான் என் பலனை வாங்குவேன், நான் என் பலப்படுவேன், நான் என் பலனை பெற்றுக்கொள்வேன். என் தேவனிடத்தில் இன்னைக்கு எல்லாரும் வெளியில் போய் அப்படியே எல்லாருக்கும் பார்க்கும்போது ஒன்றும் இல்லாத போல் நம்ம இருப்போம். ஆனால் நம்ம உள்ளத்தில் உள்ள காயங்களையும் வேதனைகளையும் இங்கே வந்து தான் கொட்டுவோம். தேவ சமூகத்துக்கு வந்த உடனே, ஏன்னா நம்மளை விசாரிக்க ஆள் கிடையாது இந்த உலகத்தில். எல்லா மனிதனும் சுயமாய் வாழ்வான். எல்லா மனிதனுக்கு உண்டான காரியங்களில் அவன் பார்த்து போயிட்டே இருப்பான். நாம் தனிமையாக நிற்போம். உங்களை பலப்படுத்தி உங்களை உயர்த்தி விடுறதுக்கு அவன் நினைப்பானா? எல்லாத்துக்குமே ஒரு நோக்கம்தான். இவ்வளோ எலெக்ஷனில் போராட்டம், எவ்வளோ ஜெயிக்கணும், நான் ஜெயிக்கணும், நீ ஜெயிக்கணும், அத்தனை பேர் போராடினது காரணம் காலம்புள்ள அவங்கள விசாரிக்கிறதுக்கா? விசாரித்தா நல்லது தான். அவங்க என்ன திட்டத்தோட, நல் திட்டத்தோடு இறங்கினவன் நல்லா தான் இருப்பான். அடுத்த ஆட்சி காலத்திலும் அவங்களுடைய ஆட்சி நிலைச்சு நிற்க தான் செய்ய போகுது. நிச்சயமாக நடக்கும். ஏன்னா வேதம் சொல்லுகுது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் வாழ்க்கையில். அப்போ ஆண்டவர் இந்த வசனத்தில் வைத்திருக்கிற அந்த அருமையான ஒரு வார்த்தையை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, உம்மிலே பலன் கொள்ள மனுஷன். இந்த பலனை இயேசுவினிடத்தில் வாங்குவதற்கு நாம் எப்பொழுதும் தயங்கக்கூடாது. அவர்கிட்ட தான் நாம் போய் நின்று வாங்கணும். ஏன்னா நம்மளை நாம் இந்த பலப்படுத்துறதுக்கு நம்மளை நாம் பல காரியங்களை செய்து கொள்வோம், பல வழிகளை தேடுவோம். எதுலையாவது நான் பலன் அடைஞ்சிட மாட்டேனா? ஏன் நிறைய மனிதர்கள் திருடுறாங்க, கொள்ளையிடுறாங்க, காரியங்களை செய்கிறாங்க. அவங்கள பலப்படுத்தி அவங்கள ரெடி பண்ணி தன்னை மேன்மையாக்கி கொள்றதுக்கு அவங்க பிரயாசப்படுறாங்க. காலம் ஃபுல்லாக அப்படியே உழைச்சிக்கிட்டே வர்றவங்க அப்படி இருப்பான், ஒரே மாதிரி அப்படியே இருப்பான். ஆனால் சங்கீதக்காரர் சொல்கிறாரு, நான் உழைக்கிறதுக்கு ஆடு மேய்ச்சி கொண்டிருந்தேன். ஆனால் நான் எப்போ கர்த்தருக்குள்ள, ஆண்டவருக்குள்ள பலனுக்குள்ள நான் உள்ள நுழைகிறேனோ, நான் நுழைய ஆரம்பித்த உடனே கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே வந்தார்.
கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல இருந்த உடனே சவுல் ராஜாவுக்குள்ள இருந்த பிசாசு அலறி ஓடும்படிக்கு கர்த்தருடைய அபிஷேகம் இவன் கிண்ணறத்தை வாசிக்கும் போது பெறப்பட ஆரம்பித்தது. அந்த சத்தத்தை கிண்ணறத்தை வாங்கி வாசிக்கும் பொழுது பிசாசு அலறி ஓட. அதுதான் அந்த கீபோர்டு வாசிக்கிறவங்களாம் கவனிச்சிங்கன்னா ஃபாஸ்டிங்கோட இருப்பாங்க. அவங்க நிறைய உபவாசம் பண்ணி ஜெபிப்பாங்க. அவங்க இந்த கீபோர்டில் கை வச்சு வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு கீஸை பிடிச்ச உடனே கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை புறப்பட்டு போகும். அசுகமாக்குற வல்லமை அவர்களை சந்திக்கும். வியாதிகள் மறையத்தக்கதான வல்லமைகள் வெளிப்படும். நிறைய இடங்களை நான் பார்த்துருக்கேன். ஒரு சகோதரர் கீபோர்டு வாசிக்க ஆரம்பிச்சார்னா பிசாசு அலறும். கீழே ஒடியாந்து சுற்றி கொண்டாந்து பாஸ்ட் அங்கே நிற்பாரு, கீபோர்டு சைடில் வாசிச்சுட்டு இருப்பாங்க. அப்படியே சுற்றி அவர்கிட்ட காலில் விழுந்துரும். அபிஷேகம் உபவாசம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் போடுறது வீணாக போகாது. 40 நாள் ஒவ்வொருத்தவங்களும் போட்டீங்க, நிச்சயமாக அதனுடைய வெற்றியை நீங்கள் பார்க்காம இருக்க மாட்டீங்க. விடமாட்டார் கர்த்தர். எதுக்காக நீங்கள் பிரயாசப்பட்டீங்களோ அதை நீங்கள் எடுக்காம கர்த்தர் உங்களோட மாட்டார். ஏன்னா உங்கள் பலனை நீங்கள் கர்த்தர் இடத்துல தேடி ஓடி வர்றீங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கர்த்தரிடத்துல என் பலனை கேட்க போறீங்க. அப்ப கர்த்தரிடத்துல பலன் கேட்க போகும்பொழுது அவனுக்கு இருக்கிற சுபாவம் எப்படி இருக்கும்? கர்த்தருடைய பலன் கிடைக்கும் பொழுது என்ன நடக்கும்? ஒரு சாட்சியாக இந்த சங்கீதக்காரர் இந்த தாவீதை நாம ஒரு காரியத்தை பார்க்க போறோம். 1 சாமுவேல்ல 30ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. முதல் வசனத்திலிருந்து வாசிங்க சிஸ்டர். தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாகுக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கிய தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாக்கின் மேலும் விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து. இங்க தாவீதுக்கு ஒரு காரியம் நடக்குது. தாவீது என்ன செய்யறா? ஒரு மனுஷன் அந்த இடத்துக்கு வர்றதுக்குள்ள, அவர் சந்திக்கிறதுக்குள்ள ஒரு காரியம் சம்பவிக்குது. அங்கே சிக்லாக்குக்கு அவங்க சேர்றதுக்குள்ள ஒரு சம்பவம் நடக்குது. அங்கே யார் இருக்கா? சிக்லாக்கில் யார் இருக்கான்னா அவருடைய மனைவி, அவருடைய குடும்பத்தார், உறவினர், அவங்க இனஜன பந்துகள், எல்லா ஜனங்களும் அங்கே இருக்கிறாங்க. அங்கே அவர் சேர்றதுக்குள்ள அங்கே இருக்கிற அனைத்தும் கொள்ளையடிக்கப்படுகிறது. கொள்ளையடிச்சது மட்டுமல்ல, அக்கினியால அந்த இடத்துல இருந்த வீடுகள் எல்லா பொருட்களையும் தீ வைத்து கொளுத்திட்டு போயிட்டாங்க. தான் குடும்பத்தை பார்க்க யுத்தத்துக்கு போனவங்க, போருக்கு போனவங்க, போய் வர கூட்டங்கள்லாம் பார்க்கும் பொழுது அங்க ஒண்ணுமே இல்லைன்னா அப்படி இருக்கும். பெருமையான நிலைமை அங்க பார்க்கும் பொழுது தாவீது அது பார்த்து கலங்கி போய் நிற்கிறாரு. தொடர்ந்து வாசிங்களே 2வது வசனம். அதில் இருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்கள் பெரியவர்கள் என்ன செஞ்சிட்டான்? சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டான். ஒருவரையும் கொன்று போடாமல், யாரையும் என்ன செய்யல? கொல்லல. அவர்களை பிடித்துக்கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்தில் இருந்து வந்தபோது இதோ அது அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். என்ன செஞ்சாங்க? பலன் இல்லாம போச்சு. அந்த அளவுக்கு அழுதுருக்காங்க சத்தமிட்டு. இழந்தது, அவங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. ஒன்றும் இல்லாம போச்சு. அவங்க தத்தளிக்கிறாங்க, தவிக்கிறாங்க. நான் இழந்துட்டேனேன்னு கவலைப்படுறாங்க. இன்னைக்கு நீங்க அப்படி இழந்த நிலைமையில வந்தீங்கன்னா, இந்த தாவீது செய்யறதை நீங்க செஞ்சீங்கன்னா இழந்ததை நீங்க திரும்ப பெற்றுக்கொள்வீங்க. அல்லேலூயா. வாசிங்க தொடர்ந்து. தாவீதின் 2 மனைவிகளாகிய, தாவீதுக்கு எத்தனை மனைவி? தொடர்ந்து வாசிங்க. இஸ்ரேல் ஊராளான அகினோவாவும் கார்மேல் ஊராளான நாபாலின் மனைவியாயிருந்த, யாருடைய மனைவி? நாபாலி. சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். இதே வேலையா இருந்திருப்பார் போல இருக்கு. வாசிங்க. தாவீதும் மிகவும் நெருக்கப்பட்டான். அப்புறம் நெருக்கப்படாம என்ன ஆகும்?
நாமளுக்கு எப்படி இருந்திருக்கோம். சரி, தொடர்ந்து பார்க்கலாம். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது என்ன நினைச்சிட்டாங்க, ஒரு தலைவர் இருக்காரு, அவர் நம்மளை கைவிட்டு விட்டாரு, நான் மாட்டிக்கிட்டேன். இப்ப என்ன செய்யறாங்க, சுத்தி இருக்கிற ஜனங்கள்லாம் என்ன செஞ்சாங்க, கல் எடுத்துட்டாங்க. எதுக்கு? தாவீதை அடிச்சு கொள்றதுக்கு. உன்னை நம்பிதானே நாங்க நீ ராஜாவை ஏற்படுத்தணும், நீ இருக்கிற அரசாங்கத்துல என்ன இங்க எல்லாமே இழந்து விட்டேயா, தோத்து போனோம்யா அப்படின்ட்டு கல் எடுத்துட்டாங்க. எடுத்த உடனே என்ன நடக்குது, தாவீது தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அவ்வளவுதாங்க வார்த்தை. ஆமென். பெலன் கொள்ள போனாங்களா? சங்கீதத்துல சொல்லியிருக்கா, உம்மில் பெலன் கொள்ளுகிற மனுஷன். தாவீது இவங்க கல்லெறிய வந்த உடனே இவன் என்ன செஞ்சுட்டான், நேரா கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு அப்படின்ற திடப்படுத்துறதுன்னா, ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். திடனா நான் இதை விட்டு போயிட மாட்டேன், நீ ஸ்ட்ராங்கா எனக்கு உத்தரவாதம் கொடுக்கணும்னு கேட்குறாங்க. அவன் தாவீது என்ன செஞ்சான், நீங்க அந்த வார்த்தை, அழகான வார்த்தை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, தேவனாகி கர்த்தருக்குள் தன்னை, அவருக்கும் அவனுக்கும் உள்ளதுல அவன் ஸ்ட்ராங்கா நிக்கிறான். அவன் அவருக்குள்ள போய் பலன் கொள்ளுகிறான், தன்னை திடப்படுத்தி கொள்கிறான். அவர் அவனை தேற்றுகிறார். அவன் தேற்றி முடிச்சோடனே என்ன நடக்குது, தாவீது அகிலமேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி, ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றார். என்ன சொல்றாங்க, ஏபோத்தை என்னிடத்திலே கொண்டு வா. ஏபோத்துனா ஆசாரியன் உடுத்துகிற உடை. அந்த உடையில 3 விதமான கற்கள் இருக்கும். பச்சை, சிவப்பு, மஞ்சள், 3 கற்கள் இருக்கும். இந்த கற்கள்ல நம்ம சிக்னல் பார்த்துருக்கீங்களா எல்லாரும்? அந்த சிக்னல்ல 3 விதமான லைட் எரியும். பச்சை போட்டா போகலாம், ரெட்டு போட்டா நிக்கணும், எல்லோ போட்டா கவனிக்கணும், அடுத்து ஸ்டார்ட் ஆகுறதுக்கு ஏதோ செய்யணும். இப்ப இந்த 3 கற்கள் எங்கிருந்து அந்த சிக்னல் வந்துச்சுன்னா, இவங்களுடைய வஸ்திரத்திலிருந்து வந்தது. ஆசாரியனுடைய ஏபோத்து அந்த வஸ்திரத்தின் மேல அந்த 3 கற்கள் இருக்கும். அந்த கற்களை தாவீது எடுத்துட்டு வரான். எதுக்கு அப்படின்னா, தொடர்ந்து வாசிங்க. ஏபோத்தை கொண்டு வர சொன்னா, என்னிடத்தில் கொண்டு வாருங்கன்னு அபியத்தார் ஏபோத்தை தாவீதினிடத்தில் கொண்டு வந்தான். 8வது வசனம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு இழப்பு வந்துருச்சுன்னா, நீங்க எதையாவது இழந்துட்டீங்கன்னா, ஒருவேளை எந்த இடத்துலயாவது உங்க மரியாதையை நீங்க இழந்தீங்கன்னா, நீங்க கர்த்தருக்குள்ள உங்களை திடப்படுத்துறீங்கன்னா, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வார். இன்னைக்கு கர்த்தர் பாருங்க, அவன் அந்த ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து நிறுத்தினோடனே, அதை எடுத்துட்டு வந்தோடனே இவர் கர்த்தர்கிட்ட கேட்கிறாரு. கேட்ட உடனே அந்த இடத்துல கிரீன் சிக்னல் விழுகுது. அந்த அந்த கற்கள், அந்த பச்சை நிற அந்த கற்கள் என்ன பளிச்சுன்னு வெளிச்சமாயிரும். அந்த வெளிச்சம் தெரிஞ்ச உடனே கர்த்தர் போகலாம் சைன் கொடுத்துட்டாரு. அது மட்டுமல்லாம கர்த்தர் அங்கே என்ன சொல்கிறாரு, தாவீதை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர் அதை என்ன சொல்ற, அதை நீ பிடித்து சகலத்தையும் நீ திருப்பிட்டு வருவ. அல்லேலூயா. சகலம்னா எல்லாம் டோட்டல் ஆயிருச்சு. ஆமா, இன்க்ளூடிங் 2 மனைவிகளும். ஆமா, மொத்தத்தை என்ன செய்ய போறாரு, அவரு மீட்டு கொண்டு கடந்து வர போகிறாரு. அல்லேலூயா. இவரு இதே பொழப்பா இருந்திருக்காரு தாவீது. ஆமா, நம்ம இவரை விசாரிக்கவே இல்லை. ஒரு நல்ல ராஜான்னு கவனிச்சுக்கிட்டே இருந்திருக்கோம். வசனங்களை வாசிச்சதுதான் தெரியுது அவருடைய விஷயம் என்னன்னு. அப்படி இருந்தும் கர்த்தருக்கும் அவருக்குள்ள காரியத்துல அவர் கரெக்டா என்ன செய்யணும், சரிப்படுத்தணும்,
பாவி, நான் பாவம் செஞ்சு சகல காரியத்தில் சரியா வச்சுக்கிறாரு. தேவனிடத்துல தன்னை குறித்து ஆண்டவர்கிட்ட போய் ஒரு காரியம் நடந்துச்சுன்னா நீங்க தேவனிடத்துல விசாரிக்கும் பொழுது நீங்க திருப்புவீங்களா திருப்ப மாட்டீங்களான்னு கர்த்தர் உங்களை சொல்லுவார். நிறைய பொருளை நீங்க சில இடத்துல வச்சிருப்பீங்க. சில பேர் சொல்லுவாங்க படிச்சுக்கிட்டு இருக்குன்னு, அதெல்லாம் நீங்க திருப்புவீங்க. சில வீடுகளை திருப்புவீங்க, சில மனிதர்களை உங்க பக்கமா திருப்புவீங்க. நீங்க இழந்து போன மரியாதையும் நீங்க சீக்கிரமா திருப்புவீங்க. சரி, இந்த சம்பவத்தை நான் சுருக்கமா சொல்லிக்கிட்டே அப்படியே போறேன். இவங்க என்ன செஞ்சிட்டாங்க? கர்த்தர்ட்ட கேட்டாங்க, கர்த்தர் உத்தரவு கொடுத்துட்டார். இவங்க எல்லாரும் பெறப்பட்டு கடந்து போகிறாங்க. அந்த இடத்துல போய் அவங்க என்ன செய்யலான்னு திருப்பி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி இவங்க பெறப்பட்டு போறாங்க. இவங்க பெறப்பட்டு போகும்பொழுது கர்த்தர் சில வார்த்தைகளை உத்தரவாதமாய் கொடுத்து கொண்டு வருகிறார். அப்படியே இவங்க அங்க போகும்பொழுது ஒரு காரியம் சம்பவிக்குது. அங்க உள்ள ஜனங்களை காரியங்களை 19ஆம் வசனம் பாருங்களேன். அதுல 19ஆம் வசனத்துல அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமார்த்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. திருப்புவேன்னு சொன்னாரு, திருப்பி கொண்டான். முடிஞ்சிருச்சா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதை எடுத்துட்டு போய் ஜெபிக்கிறவனுக்கு திருப்பிட்டு வருவீங்க. இதே இடத்துல நான் திருப்பிட்டேன்னு வந்து சாட்சி சொல்லுவீங்க. இன்னைக்கு இந்த வசனம் யாருக்கு வேணுமோ அவங்க எடுத்துக்குங்க. சகலத்தையும் தாவீது திருப்பி கொண்டு, இங்க பாருங்க, அதுல அழகா எழுதியிருக்குங்க, யாரை யாரெல்லாம் ரட்சிப்புக்குள்ள திருப்புவீங்கன்னு எழுதியிருக்கு. அந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, சிறியோரை ரட்சிப்புக்குள்ள திருப்புவீங்க, பெரியோரை ரட்சிப்புக்குள்ள திருப்புவீங்க, உங்க குமாரர் உங்கள் குமாரத்திகள் அல்லேலூயா இருக்கீங்களா? ஒன்றும் குறைபடாம எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டு வந்தான். சகலத்தையும் நீங்க திருப்புவீங்க. கர்த்தர் இந்த வாரத்துல கர்த்தர் உங்கள்கிட்ட சொல்றாரு, நீ திருப்புகிறது நிச்சயம். மனச திருப்புவீங்க, கர்த்தர் நிப்பாரு. உங்க முகத்தை கர்த்தருக்கு நேரம் திருப்புவீங்க, பதில் தருவாரு. கர்த்தர் சகலத்தை திருப்பதுக்கு உண்டான ஆலோசனைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். பாருங்க, இவங்க திருப்பின உடனே அங்க ஒரு காரியம் நடக்குது. 20ஆம் வசனத்துல வாசிங்களேன். எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்து கொண்டான். அவைகளை தங்கள் மிருக ஜீவன்களுக்கு முன்னாலே ஓட்டி, இது தாவீதின் கொள்ளை என்றார்கள். எப்படி எல்லாத்தையும் போய் அடிச்சுட்டு வந்துட்டானா? அவன் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சு பிடிக்கிட்டு போனான். இவன் போய் எல்லாத்தையும் திரும்ப ஆடு மாடுகளை சகலத்தையும் மீட்டு வரும்போது கொள்ளையடிக்கப்பட்டது போல சொல்ற அளவுக்கு இருந்துச்சான். அல்லேலூயா. வாசிங்க தொடர்ந்து. விடாய்த்து போனதினாலே தாவீதுக்கு பின் செல்லாமல் பேசோர் ஆற்றண்டையிலேயே தங்கியிருந்து 200 பேரிடத்துக்கு தாவீது வருகிற போது இவர்கள் தாவீதுக்கும் அவனோடு இருந்த ஜனத்திற்கும் எதிர்கொண்டு வந்தார்கள். தாவீது அந்த ஜனத்தினிடத்தில் சேர்ந்து அவர்கள் சுக செய்தியை விசாரித்தான். அப்பொழுது தாவீதோடே நடந்து வந்த மனுஷரில் பொல்லாதவர்களும் பேலியாளின் மக்களுமான எல்லோரும், அவர்கள் எங்களோடே வராதபடியினால் நாங்கள் திருப்பிக் கொண்ட கொள்ளையுடைமைகளில் அவர்களுக்கு ஒன்றும் கொடுப்பதில்லை. அவர்களில் ஒவ்வொருவனும் தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையுமே அழைத்து கொண்டு போகட்டும் என்றார். பாருங்க, சில பேர் முடியாதவங்க, வயசானவங்க, சில பேர் இருந்தவங்கெல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, அங்கே தங்கிட்டாங்க. விடாய்த்து போனவங்க, வராதவங்க, அவங்க என்ன செய்யல, இவங்களோட கொள்ளையடிக்க யுத்தத்துக்கு இவங்க வரல. இவங்க அங்க எல்லாத்தையும் முறியடிச்சுட்டு எடுத்துட்டு போறதுக்கு இவங்க வராதனால இவங்க என்ன செய்யறாங்க, இவங்க கூட வந்தவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, ஒரு கூட்டம் எழும்பி, பேலியாளின் மக்கள் அங்க போட்டு அவங்க எழும்பி சொல்றாங்க, அவங்கெல்லாம் வரல, அவங்களுக்கு எதுக்கு நம்ம கொள்ளையிட்ட பொருட்களை கொடுக்கணும், திரும்ப அவங்க மனைவி பிள்ளைகளை மட்டும் கூட்டு போட்டோம், பொருட்கள் எதுவும் கொடுக்க வேணாம். ஒருத்தவன் ஒரு பிரச்சனை வந்த உடனே அந்த பிரச்சனைக்கு நான் போய் ஜெயிப்பனா ஜெயிக்க மாட்டானான்னு கர்த்தரிடத்துல விசாரிக்க போயிருக்கிறானா, அவன் உள்ள எப்படி இருக்கான்? இதில் நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா, அதற்கு தாவீது
23 என் சகோதரரே கர்த்தர் நமக்கு தந்ததை நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம். ஒரு நிமிஷம். யார் யுத்தத்துக்கு போனது? யார் யுத்தத்துக்கு போனது? தாவீதும் அவனோடு சேர்ந்து அநேக போர்ச்சு எல்லாத்தையும் முடிச்சு எல்லாத்தையும் மீட்டெடுத்து வெளியே வந்துட்டாங்களா? வந்தவங்க சொல்றாங்க, அதற்கு தாவீது, என் சகோதரரே கர்த்தர் நமக்கு தந்ததை நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம். யார் தந்ததா? அது கர்த்தர். கர்த்தர் நமக்கு தந்தது. அது இந்த ஜெயம் கர்த்தர் நமக்கு கொடுத்தது. நீ இப்ப உங்ககிட்ட சொல்றாரு பாருங்க, திருப்பி கொள்வேன்னு. கர்த்தர் உங்ககிட்ட கொடுக்கிற வார்த்தை, நீ சகல மரியாதையை நீ திருப்பி கொள்வ. இழந்ததை அத்தனை திரும்ப கொடுப்பாரு. கர்த்தர் கொடுக்கிறதுக்கு தான் நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அதை கொண்டு வர்ற பாதைகளை கர்த்தர் உனக்கு திறக்க போறாரு. நீ என் வார்த்தைக்கு கீழ்பட்டபடினால். அவன் என்ன செய்யறான்? கர்த்தருக்குள்ள பலன் கொண்டவன் அங்க சொல்றான், இது கர்த்தர் எனக்கு கொடுத்தது. ஆசிங்க, கர்த்தர் நம்மை காப்பாற்றி, கர்த்தர் தான் நம்மளை காப்பாற்றுறவரு. நமக்கு விரோதமாய் வந்திருந்த அந்த தண்டை நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. உனக்கு விரோதமாய் வருகிறவர்களை கர்த்தர் உன் கையிலே கொடுக்க போகிறார். உன் கையில நீ விசுவாசிச்சேன்னா ஆமீன் ஏசப்பா கேட்கட்டுமே. கர்த்தர் உன் கையிலே அவர்களை ஒப்பு கொடுக்க போகிறார். நீ திருப்பி கொள்வ. திருப்புறது மட்டும் இல்ல, அங்கிருந்து இறங்கி வருவேன். தாவீது சொல்லிட்டாரு, எடுத்ததுல சரிசமமான பங்கு. ஏன்னா அவன் தேவன் கொடுத்தாரு இதன்னு விசுவாசிக்கிறான். தேவன் எனக்கு கொடுத்ததுல நான் எல்லாருக்கும் சரிசமமா பங்கிட்டு கொடுக்க போகிறேன். உங்க பங்கு வருது. உங்க பங்கு உங்களை சந்திக்க வருகிறது. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் அந்த பங்கை காண்பான். அல்லேலூயா. கர்த்தர் அதை அவங்க கையிலே ஒப்பு கொடுப்பார். சரி, இன்னொரு மனுஷனை பார்ப்போம். நேரம் இல்லாதபடினால இன்னொரு மனுஷனை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். அவர் பேரு யோசேப்பு. இந்த யோசேப்பை நம்ம அடிக்கடி படிச்சிருக்கோம். யோசேப்பனுடைய சம்பவம் உங்களுக்கு தெரியும். அவன் கர்த்தருடைய தரிசனத்துல பெறப்பட்டவன். கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு பெறப்பட்டு வந்து, தேவன் எனக்கு ஒரு சொப்பனத்தையும் தரிசனத்தையும் கொடுத்திருக்கிறார் என்று வந்து நின்னான். தேவனுக்கு பயந்தவனாய் நின்னான். தாவீது எல்லாத்தையும் இழந்தான். தேவனிடத்துல போய் தன்னை பலப்படுத்தி கொண்டான். யுத்தத்துக்கு போனான், மீட்டெடுத்தான். தாவீது இது தேவன் கொடுத்தது, இது எல்லாரும் தேவன் சேர்ந்து சாப்பிடுவோன்னு செஞ்சான். யோசேப்பு ஒரு காரியத்தை பாருங்க, தாவீது அங்குள்ள ஜனங்களை நினைச்சது போல யோசேப்பு ஒரு காரியத்தை நினைச்சார். அவனுக்கு அவன் தரிசனம் நிறைவேறும் பொழுது ஒரு மேன்மையான வாழ்க்கை கிடைச்சிச்சு. அந்த மேன்மையான வாழ்க்கைக்குள்ள போகும் பொழுது தன் குடும்பத்தை நினைச்சான். அவர்கள் எல்லாரும் அங்க போராடி கொண்டிருக்கிறவர்களையும் தகப்பன்னு யாக்கோபையும் அவன் சகோதரனையும் அவன் நினைத்தான். அவங்க எல்லாரையும் அவன் நினைச்சான். ஏன்னா விடாய்த்து போனவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு தேவையானதை கொடுக்கிறத ஒன்ன கொண்டு போய் கொடுப்பாரு. அல்லேலூயா. அப்படின்னா என்ன பாஸ்டர் அப்படின்ற மாதிரி பாக்குறீங்களே, நீங்க போய் சில பேரை போஷிக்க போறீங்க. ஆதியாகமம் 39 அதிகாரம் 21 வசனம் பாருங்க. கர்த்தரோ யோசேப்பினோட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இவன் கண்ட தரிசனத்தை நிறைவேற்ற கொண்டு போகும் பொழுது எந்த சிறையில் இருந்தாலும் என்ன நடக்கும்? ஒரு காரியத்தை நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கணும். என்னன்னா, யோசேப்பு எங்க இருக்கான்? சிறைச்சாலையில இருக்கான், ஜெயிலில் இருக்கான். அங்க வசனம் என்ன சொல்லுது? யோசேப்பு எங்க இருந்தான்னு சொல்லுது? சிறைச்சாலையில இருந்தான்னு சொல்லுது. அப்ப சிறைச்சாலையில இருக்கும் பொழுது யோசேப்போடு கூட யார் இருந்தா? 21 வசனத்துல கர்த்தரோ யோசேப்போட இருந்து, கர்த்தரோ யோசேப்போட இருந்து. நீ ஜெயில இருந்தாலும் கர்த்தர் உன் கூட தான் இருப்பார்.
உன்னை விட்டுட்டு போகவே மாட்டார். ஏன்னா அப்படிப்பட்ட தேவன் அல்ல. இங்க பாருங்க, ஆகார் வனாந்தரத்துல நின்று கத்துனான், என் பிள்ளை சாகிறத நான் பார்க்க விரும்பல ஆண்டவரே, என் பிள்ளை தத்தளிக்கிறத நான் பார்க்க விரும்பல ஆண்டவரேன்னு அவர் திரும்பிக்கிட்டு கத்தரை நோக்கி கத்துனான். அந்த பிள்ளையின் சத்தத்தை கத்தர் கேட்டார். அந்த குழந்தை அழுகிற சத்தத்தை கத்தர் கேட்டாரு. அந்த குழந்தை சாகிறதுக்குள்ள உள்ள வந்துட்டாரு. அந்த குழந்தைக்கு தண்ணீரை கொடுத்து, ஆகாரே தண்ணீர் துறவண்டைக்கு போ, உனக்கு உன் பிள்ளைக்கு தேவையான காரியத்தை இன்னைக்கு நீங்க நம்புனீங்கன்னா உங்களுக்கு உங்க பிள்ளைக்கும் தேவையான இடத்துல கத்தர் உங்களை நிறுத்தி வச்சிருக்காரு. இன்றைக்கு உங்களிடத்துல தான் சொல்றாரு, நான் கொண்டு வந்து உன்னை வச்ச இடம் நீரூற்றண்டை, இதுல விளைச்சல் உண்டாகும், நிரம்பி வழிகிற உன் பாத்திரத்தை நீ பாப்ப, உன் நிந்தை மாறும், உன் அலைச்சல்களை கத்தர் அறிந்திருக்கிறார். என்னென்ன இடத்துல நீ தலை குனிந்தாயோ அதே இடத்துல உன் தலையை நிமிர பண்ணுகிற கத்தர் உன் அங்கலாய்ப்பை மாற்றுகிறார். என்ன நடந்துச்சு இங்க? யோசேப்பினுடைய வாழ்க்கையில ஒரு காரியம் நடந்துச்சு. ஜெயில இருக்கான். ஆனா கத்தர் அவனை ஜெயிலுக்கெல்லாம் நான் போக மாட்டேன் விடல, ஜெயில அவனோட கூட கத்தர் இருந்தாரு. ஆண்டவர் அப்படிப்பட்டவருங்க. ஜெயில இருந்தாலும் உங்க கூட தான் இருப்பாரு. நீங்க எவ்வளவு சிறையிருப்ப, எத்தனை பிரச்சனையில அகப்பட்டிருந்தாலும், நீ எவ்வளவு பெரிய கடன்ல நீ மாட்டி சிக்கி தவிச்சாலும், எத்தனை பெரிய பாவத்துல இருந்தாலும் உன்னை வெளியே கொண்டு வர்றார். உன்னை வெளியே கொண்டு வருகிறது நிச்சயம். அல்லேலூயா. உன்னை விடுதலை ஆக்குகிறவர் உன்னோடு கூட இருக்கிறார். நிச்சயமாக அவர் நடத்துவார். பாருங்க, யோசேப்பினுடைய வாழ்க்கையில ஒரு காரியம் அற்புதமாக ஆச்சரியமாக அவர் நடத்தக்கூடிய காரியம். எகிப்து தேசத்துல யோசேப்பு கொண்டு வந்து வைக்கிறாரு. எகிப்து தேசத்துக்குள்ள அவன் இருக்கிறான். ஆனா எகிப்தியருடைய பாஷைகள் வேற, எகிப்தியருடைய மொழி தெரியாது, அது புரியாது. உன் கூட ஏசு இருக்காருயா, நீ எந்த இடத்துல இருந்தாலும், நீ மொழி தெரியலனாலும், நீ எது தெரியலனாலும், உன் கூட ஏசு இருந்தாருன்னா உன்னை வெளியே கொண்டு வர்றது நிச்சயம். யோசேப்புக்கு பாஷை அறியாத இடத்தில் அவன் தேவன் அவரோடு கூட இருந்து அவன் எல்லா மனிதர்களுக்கு உள்ளத்திலே தயவை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார். நீ சிறையிருப்பில் இருக்கியா? உன் தயவு வருகிறது, உன் தயவு வருகிறது, உன் தயவு வருகிறது. ஆதியாகமம் 45:1, 45வது அதிகாரத்துல 1வது வசனம் வாசிங்களே. அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லோருக்கும் முன்பாக தன்னை அடக்கி கொண்டிருக்க கூடாமல் யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான். யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகில் நிற்கவில்லை. அல்லேலூயா. எப்படி பாருங்க, தன்னை வெளிப்படுத்துறான் தன் சகோதரருக்கு. இங்க பாருங்க, கொல்ல நினைச்சா கூட கர்த்தர் உங்களை வெளிப்படுத்துற காலம் ஒண்ணு வரும். நீங்க வெளிப்படுவீங்க. நீங்க வெளியே வரும் பொழுது இங்க பாருங்க, நீ தோத்து கூட தெரிஞ்சிருக்கலாம், தலை குனிந்து கூட நடந்திருக்கலாம். யோசேப்புக்கு தரிசனத்தை கொடுத்தவர் உயிரோடு இருக்கிறாரு. இன்னைக்கு அவர் தான் உன்னை அழைச்சிட்டு வந்திருக்கிறாரு. அவர் தான் உனக்கு தரிசனத்தை கொடுக்கிறாரு. அவர் தான் உன்னை இன்னைக்கு நடத்துவேன்னு சொல்றாரு. இன்னைக்கு வாக்கு பண்றாரு, நீ சகல மரியாதையும் திருப்பிக் கொள்வ, நீ இழந்து போன அத்தனையும் திருப்பிட்டு வருவேன்னு கர்த்தர் உங்கிட்ட வாக்கு பண்றாரு. இன்னைக்கு வந்தவங்களுக்கு இந்த வாக்கு, நீ திருப்புவ. நான் அபிஷேகத்தை உணர்றேன், நீ திருப்புவ. நீ இழந்து போனதை திருப்புவ. உன்னை எவன் அவமான பண்ணி பேசினானோ, அவமானப்படுத்தினாலோ, அவளுக்கு முன்னாடி கர்த்தர் உன்னை வாழ வைக்க போறாரு. உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவாரு. உன் பாத்திரம் நிரம்பி வழியும். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை ஃபாலோ பண்ண போகுது, உன்னை ஃபாலோ பண்ணி வரப்போகுது. நீ இழந்து போன மரியாதையை கர்த்தர் தூக்கி உன்னை எடுக்க போற. உன்னை அவமானமா பார்த்தாங்கல்ல, நிந்தையா பார்த்தாங்கல்ல, நீ வரும் பொழுது
கர்த்தர் இவங்க கூட இருந்தாங்கன்னு சொல்ல வைப்பார். ஒரே ஒரு வசனம் உங்ககிட்ட சொல்றாரு. அதனால அந்த வசனத்தை சொல்லிட்டு இந்த காரியத்துக்குள்ள போற யோசேப்பு காரியத்துக்குள்ள. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் டிவியில போடுங்க. ஆதியாகமம் 28:15. நான் உன்னோட இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். ஏய், சாட்சி சொல்ல, நீ திரும்ப வரப்போறையா? திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. இரண்டாவது சொல்றாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் வரைக்கும் கைவிடுவதில்லை. ஆமென். நான் உன்கிட்ட சொன்னதை செய்வேன். ஆமென். நான் உன்கிட்ட சொன்னதை செய்வேன். உன்கிட்ட வாக்கு பண்ணி அனுப்பியிருப்பாரு. நீ அதை நம்பிதானே வந்திருப்ப. என் அப்பா சொல்லிட்டாரு, எனக்கு எவனும் தேவையில்லை, என் ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்காருன்னு எத்தனை நாள் நீ அழுதுட்டே திரும்பி வந்திருக்க. இல்ல எனக்கு எங்க அப்பா வார்த்தை கொடுத்திருக்காரு, நிச்சயமா நான் பிழைச்சிருவேன் நம்படல. இன்னைக்கு சொல்றாரு, உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கர்த்தர் உன்னை கைவிடுகிறது இல்லை என்று கர்த்தர் திரும்ப அந்த வார்த்தை உனக்கு கொடுக்கிறார். அவங்கதான் சொல்ல 3 காரியம் அதுல இருக்குங்க. உன்னோட இருப்பேன்ட்டாரு, 2வது காரியம் செய்வேன்றாரு, 3வது கைவிட மாட்டேன்றாரு. அந்த வசனத்துக்குள்ள 3 ஆசீர்வாதம் இருக்கு. இந்த 3 ஆசீர்வாதம் உனக்கு தான். அவர் சொன்னதை செய்வாரு, கைவிட மாட்டாரு, அவர் சொன்னதை நடத்துவாரு, சாட்சியா உன்னை வைப்பாரு. அநேகருக்கு முன்னாடி நீ உன் தகப்பனுடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்வாய். அல்லேலூயா. திரும்பவும் கர்த்தர் சொல்றாரு, உன் தேவனாகி கர்த்தர் சொல்றாரு, உன் தகப்பனுடைய சமாதானத்தை, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் சமாதானத்தை கர்த்தர் இந்த வாரத்திலே உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ அவர்கிட்ட பலன் கொள்ள ஓடு. நான் உங்கள்கிட்ட இன்னைக்கு வந்திருக்கேல, உன் இருதயத்தை உடைச்சு ஊத்து. அண்ணாள் வந்தா. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல தன் இருதயத்தை உடைத்து ஊத்தினான். நிறைய பெண்களுக்கு தான் தெரியும் அந்த அவமானமான வார்த்தைகள் உள்ளம் ஒட்டஞ்சு நொறுங்கி சொல்ல முடியாம, ஆண்களை எதிர்த்து பேச முடியாம தலை அப்படியே குனிஞ்சு கண்ணீரோடு வந்து நிப்பாங்க. தேவனுக்கு முன்னாடி என் பிள்ளைங்களை அழுக விட்டு அனுப்புறானேன்னு துடித்து கொண்டிருப்பார் தகப்பன். ஒவ்வொரு இடத்துலையும் சில பேர் குழந்தை அந்த பாக்கியம் இல்லாதவங்களை சொல்லக்கூடிய வார்த்தையெல்லாம் நொறுக்கும். விளக்கேத்த விட மாட்டாங்க, அதை செய்யக்கூடாதுன்னு வாங்க, நீ போய் முன்னாடி நிற்காதுன்னு வாங்க. அவ்வளவு உள்ளத்தை உடைச்சு அனுப்புவாங்க. அண்ணாள் எல்லா இடத்திலும் தன் சக்காலத்தியாலே அவள் அவமானப்படுத்தப்பட்டாள்னு எழுதியிருக்காங்க. ரொம்ப ஏளனமா பேசப்பட்டாளாம். அவர் வந்து நின்று அழுதுகிட்டே தேவ சமூகத்தில் தன் கண்ணீரை ஊற்றி கொண்டு அழுகிறார். தன்னை பலன் கொள்ளுகிற இடத்துல வந்துட்டா, பலன் கொள்ளுகிற வந்து நான் நிந்தையும் அவமானப்படுத்தப்பட்டிருக்கேன் ஆண்டவரே, என்னை விசாரிக்க ஆள் இல்லை ஆண்டவரே, என்னை அவமானமாய் பார்க்கிறவர்கள் தான் இங்கே உண்டு என்று சொல்லி ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். ஆண்டவர் அண்ணால திரும்பி சமாதானத்துடனே இப்போ வேண்டுதல் விண்ணப்பங்கள் கேட்கப்பட்டது என்று ஊழியக்காரர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையை பிடிச்சிட்டு போயிட்டான். நான் பலன் கொள்ள வந்தேன், என் தேவன் என்னை பலப்படுத்திட்டாரு, இனி அவள் துக்க முகமா இல்லை. இன்னைக்கு உனக்கு வாக்கு கொடுத்துட்டாருன்னா இனி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீங்க அவருக்குள்ள பலன் கொள்ள ஓடிவாங்க. யாருக்கிட்டையும் போய் தேடாதீங்க. எல்லாரும் பேச முடியும், ஆறுதல் கொடுக்க முடியும், உங்க பிரச்சனையை மாற்ற முடியாது. ஆனா இயேசு அவர் ஏன் என்கிட்ட பேசல அப்படின்னா வேலை செஞ்சுட்டு இருக்காருன்னு அர்த்தம். உன்கிட்ட பேசாம நான் இவ்வளவு நாள் தேடி ஓடி வரேன், இவ்வளவு கேட்க நினைக்கிறேன், அங்க நின்று பேசுறேன்னு இனி துக்கமுகமா இருக்க மாட்டேன். அது உறுதி. அது உறுதியானது அவனை அனுப்புறதுக்குத்தான் கர்த்தர் இந்த காரியத்தை வச்சுக்கிறார். அவ அழுதா, புலம்பினா. பாருங்க, அவ செஞ்ச காரியத்தை நீங்க யோசிச்சு பார்க்கணும். தாவீது வீட்டில் இருந்தவங்களை எல்லாரையும் நினைச்சான். அதை வர முடியாதவங்களை கொண்டு போய் கொடுத்துன்னு சொன்னான். பங்கை கொண்டு கொடுத்தான். அடுத்து யோசேப்பு தன் சகோதரர் அங்க எகிப்துல கானான்ல இருந்தவங்களை நினைச்சான்.
எல்லாத்தையும் வர வச்சு தன்னோட கூட வைத்து அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தான். அன்னாள் ஒரு காரியத்தை இப்படி செஞ்சா, என்ன தெரியுமா? தேவனிடத்துல சொல்லிட்டு அந்த வார்த்தையை நிறைவேற்றுறதுக்கு தவிச்சு ஓடியாந்தான். எத்தனை வருஷமா அவளுக்கு குழந்தை இல்லைன்னு அதுல எழுதியிருக்கு. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம். ஏங்க, ஒரு ரொம்ப நாள் ஒரு பொருள் இல்லைன்னு சொல்லி கேட்குறீங்க, அந்த பொருளை கொடுத்த உடனே அதை கொண்டு வந்து திரும்ப கொடுன்னு சொன்னா எப்படிங்க இருக்கும்? வெகு காலமாய் அவளுக்கு குழந்தை இல்லாது இருந்தது. 6ஆம் வசனத்துல எழுதியிருக்கு, கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடினாலே அவளுடைய சக்கலத்தை துக்கப்படும்படியாக மிகவும் விசனப்படுத்துவாள். எப்படி? அப்படியே குத்தி குத்தி குத்தி, உனக்கு ஒண்ணு இல்ல, நீ ஏழை, நீ ஒண்ணுத்துக்கு லாய்க்கலன்னு சொல்றவங்க தான் இந்த உலகத்துல இருக்காங்க. உனக்கு ஆறுதலாய் கொடுத்து உன்னை உயர்த்துகிறவர்கள் இங்க இல்லை. உன்னை உள்ளத்தை உடைக்கணும் தான். நான் ஏற்கனவே ஒரு சாட்சி உங்களை சொல்லியிருக்கேன். இந்த எம்டி ஜெகனா அவரு ஒருத்தர், ஒரு ஊழியக்காரர், அவர் ஒரு சாட்சி. அவங்க ஒரு வீட்டில் 20 வருஷமா குடியிருந்தாங்க. அந்த அந்த வீட்டில் முன்னாடி கடை, பின்னாடி வீடு. அந்த அந்த கடை வந்து அந்த வீட்டுக்காரங்க சொன்னாங்க, கொஞ்சம் கஷ்டத்து நிமித்தம் நாங்கள் சேல்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு. அப்போ சேல் பண்ண போகிறோன்னே இவங்க என்ன செஞ்சுட்டாங்க, 25 வருஷம் நம்ம இங்கே வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நாங்களே இந்த கடையை வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னோடனே அந்த ஐயா கோபம் வந்துருச்சு. ஏண்டா, ஒன்றும் இல்லாமல் நீங்கள் வந்து நிற்பீங்க, நீங்கள் இங்கேயே இருந்து இங்கேயே சம்பாரிச்சு எங்கிட்டே சம்பாரிச்சு இந்த கடையை நீங்களே வாங்கி நாங்கள் உங்களுக்கு கொடுக்கணுமாடா, போடான்ட்டு போயிட்டார். இவங்க அம்மா மனசு நொந்து போயிட்டாங்க. அப்போ ஏங்க, நீங்கள் எப்படியா இருந்தாலும் விற்க தானங்க போகிறீங்க, அது எங்களுக்கே கொடுத்தாண்ணே, ஏன் நீங்கள் எப்படி பேசுகிறீங்கன்னு. உனக்கு கொடுக்க மாட்டேன்ப்பா, வேறு யாருக்கு வேணா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம். இவர் எம்டி ஜெமன் உள்ளே போய் இந்த மாதிரி சொல்லிவிட்டாங்களேன்னு சொல்லிட்டு இவர் ஜெபம் பண்ணிட்டு வேதனையோட ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னாராம், நீ காத்துரு, அவனே வந்து ஒன்று கொடுப்பான் அப்படின்னாராம். விறுவிறுன்னு அவங்க அம்மாட்ட வந்து ஆண்டவர் சொல்றாருமா, காத்திருக்க சொல்றாரு, அவனே வந்து கொடுப்பானா. ரொம்ப என்ன, அவனே வந்து கொடுப்பானா, சரி சரி இருக்கட்டும், அவனுக்கு கொடுப்பான்ட்டாங்களே, ரைட்டு, சந்தோஷம்னு. திடீர்னு என்ன ஆச்சுன்னா, அந்த வயதானவர் இறந்து போனார். சொத்து 4-5 பங்கா பிரிக்கப்பட்டது. அதுல ஒரு ஆள், அவங்க குடும்பத்தில் உள்ள ஆளுக்கு ஒரு சொத்து போய் சேர்ந்துருச்சு, இந்த கடை. ஏப்பா, ஆண்டவர் ஏதோ தருவாருன்னு சொன்னியப்பா, இப்படி ஆகிப்போச்சே நிலைமை. தருவாருன்னு அவங்க என்னமோ விற்க போறேன்னாங்க, அப்படி இப்படின்னாங்க, என்னப்பா ஆச்சுன்னு. அந்த பங்கு அவங்க வீட்டில் 8 பேர் பிள்ளைங்க, அவங்களுக்கு அப்படியே பிரிஞ்சு போய் இந்த கடை ஒருத்தர் கையில் போயிடுச்சு. அவர் குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு இவங்க வீட்டில் வந்து, நான் இந்த கடையை விற்க போகிறேன், வேணும்னா நீங்கள் வாங்கிக்கிறதுனா வாங்கிக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம். சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிடுறதில்ல. அவங்கள்ட்ட திரும்பவும் இந்த வாரமும் சொல்றாரு, நான் ஏதோ ஒன்று நீங்க நினைக்கிறீங்க, என்னன்னு தெரியுமா, என்ன கைவிட்டாரோ, என்னை விட்டுட்டாரோ, என்னை பார்க்காம இருக்காரோ, என் கூட பேசாம இருக்காரோ அப்படின்னு. நான் உன்ட்ட அதை செய்யற வரைக்கும் என் கை உன்னை பிடிச்சுதான் இருக்கும். உன்ட சொன்ன வாக்கை நான் நிறைவேற்றுவேன், சொன்னதை செய்யற வரைக்கும் என் கை உன்னை இறுக பற்றி கொண்டுதான் நிற்கும். உன்னை விட்டு அவர் விலகவும் மாட்டாரு, உன்னை கைவிடவும் மாட்டாரு. அல்லேலூயா. பாருங்க, இந்த மக ஏசப்பாட்ட வாக்கு கொடுத்தேன், அவர் எனக்கு கொடுத்தாரு, அவர் என்னை திடப்படுத்தினாருன்னு சொல்லிட்டு அந்த முதல் குழந்தை சாமுவேலை கொண்டு போய் தைரியமா பால் குடி மறந்த உடனே கொண்டு போய் விட்டுட்டான். ரொம்ப நாளா நீங்க ஒரு விஷயத்துக்காக ஜெபிக்கிறீங்க, அந்த பொருளை உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துட்டாரு, திரும்ப கொண்டு வந்த ஆலயத்தில் உண்டியல்ல அந்த நெக்லஸை கலட்டி நீ போட்டுருன்னு சொல்றாருன்னு வச்சுக்குங்க. எங்க ஆண்டவர் ரொம்ப நல்லவர், அந்த மாதிரிலாம் சொல்லவே மாட்டார். அதை கழட்டி போடு, இதை கழட்டி அப்படிலாம் கிடையவே கிடையாது. சொல்லிட்டாருனா சொல்ல மாட்டார். சொல்லிட்டாருன்னா, ஏங்க அது 7 பவுனுங்க, நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க, 1 ரூபா 2 ரூபாயா, நீங்க என்ன கம்மியா கேட்கறமா,
சொல்லிட்டார்னா பாருங்க, கொஞ்சமா வரும்போது தசாபாகம் நம்மளால கொடுக்க முடியும். 1 லட்சம் 2 லட்சம் சம்பளம் ஏறிச்சுன்னா 10,000 கத்தருக்கு கொடுக்கணும். அவ்வளவு பெரிய அமௌண்ட்டா கத்தருக்கு கொடுக்கணும். எப்பயுமே ஏசப்பாட்ட ஒரு விஷயம் இருக்கு, என்ன தெரியுமா? அந்த வேலையை உங்கள்கிட்ட கொடுக்க வைக்கிறதே அவர் தான். அந்த வேலையை உங்கள்கிட்ட கொடுக்க வைக்கிறதுக்காக கொடுக்க வச்சு 9 பங்கு நீ எடுத்துட்டு 1 பங்கை மட்டும் எனக்கு கொடுத்த வேலையை உனக்கு கொடுத்தல, அதுக்கு நீ சம்பளமா 1 பங்கு தான் கொடுன்னு கேட்பாரு. ஏங்க 1 பங்கு 10,000 ரூபாங்க, அதை எப்படி? அவர் கொடுத்தது 1 லட்சம் ரூபாய்க்கு வேலை. நிறைய பேர் விருத்தி ஆகாது காரணம் என்ன தெரியுமா? பெஸ்ட் பைபிள்ல ஒரே ஒரு விஷயம் பெஸ்டா வச்சிருக்காரு. அது வேணும் இது வேணும் கேட்கறது இல்ல. ஏதாவது வேணும்னா கத்த சொல்லியிருக்காரு, கொடுங்கள். இது ஒரு பெரிய ட்ரிக்குங்க. கொடுத்தா அவர் திரும்ப கொடுப்பாரு. அதுதான் எப்படின்னா, 1 கைப்பிடி நெல்லை நீங்க அந்த இடத்துல விதைச்சிங்கன்னா அந்த 1 கைப்பிடி நெல் திரும்ப வரும்போது 1 கைப்பிடி மட்டுமா வரும்? 1 நெல்லை வச்சா 1 நெல்லா இருந்து வரும், அது 10 நெல்லா வரும்ல. ஆண்டவர் ஒரு பெரிய ரகசியம் வச்சிருக்காரு. என்ன ரகசியம் தெரியுமா? கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். நாங்க இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்க காரணம் என்ன தெரியுமா? கொடுத்ததுனால நாங்க சந்தோஷமா இருக்கோம். கொடுத்து பாருங்க. இது இப்படிதான் நீங்க ஆண்டவர்கிட்ட வாங்கவே முடியும். அதுதான் பைபிள் எழுதியிருக்கு. எப்படி கொடுப்பாராம்? அமுக்கி குலுக்கி. அதை குலுக்குறது என்னங்க? அமுக்கிட்டு குலுக்குனா கொஞ்சம் கீழே இறங்கிக்கும். உங்களுக்கு கொடுக்கும்போது மட்டும் அமுக்கி குலுக்கி நல்லா வாங்கிட்டு போவீங்க. இங்க கொடுக்கும்போது 10,000 கொடுக்கணுமா அவருக்கு? யோ, நீ விதைக்கிறதா அறுப்பையா? கத்ததுனா பாருங்க, இவ எவ்வளவு நிந்தை அவமான தலைகுனிவோட நின்னு ஒரு குழந்தைய வாங்கிட்டு அது திரும்ப கொண்டு கொடுக்குறா. வச்சுக்கோங்க ஆண்டவரே. என்ன தெரியுமா? நான் ஆண்டவர்கிட்ட வாக்கு கொடுத்துட்டேன், என் பொருத்தனையை பண்ணிட்டேன், நான் நிறைவேற்றுவேன்னு சொல்லி கொண்டு கொடுக்குறாங்க. நான் நிறைவேற்றுவேன் ஒடியாடுறாங்க. அவ எத்தனை பேர் இங்க பொருத்தனை பண்ணவங்க உட்காந்துருக்கீங்க? நான் சபையின் கட்டுப்பாட்டுக்கு, சபையினுடைய வார்த்தைக்கு எழுதி வேற கொடுத்தீங்க, கையெழுத்து வேற. நான் எடுத்துட்டு போய் ஆண்டவர்கிட்ட இருந்ததை ஒரு தடவை படிச்சிருங்க ஆண்டவரேன்னு சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிவே ஆண்டவரே. ஞானஸ்நானம் எடுக்கும்போது பெட்டிஷன் எழுதி கொடுத்தீங்களா இல்லையா? எல்லாத்தையும் வாங்கி பார்த்தேன். எல்லாத்தையும் இன்னைக்கு ஒரு 2 பெட்டிஷன் கொடுத்தாங்க. எடுத்து வைக்கும்போது, இந்த சபைக்கு எல்லாவற்றிலும் நான் தசமபாகம் கொடுப்பேன். உங்களை கொடுத்தீங்களா? எல்லா ப்ரேயர் நடக்கும்போது உங்களை தசமபாகமா உங்களை கொடுத்தீங்களா? ஏங்க, பணத்தை விட நீங்க தாங்க முக்கியம். எப்படிங்க ஒரு புள்ள அடிபட்டு காயப்பட்டு ரத்தப்பட்டு நான் சம்பாரிச்சிட்டு இருந்தவன் பணம் கொடுத்தா பணத்தை பார்த்துக்கிட்டு சந்தோஷப்படுவாங்களா? புள்ள வேதனையா இருக்கிறத பார்ப்பாங்களாங்க? உங்களை தாங்க ஏசப்பா பார்ப்பாரு. நீங்க தாங்க அவருக்கு முக்கியம். காசு இல்லைங்க அவருக்கு. அவர்கிட்ட இல்லாத ஐஸ்வர்யமா? நீங்க எப்போ உங்க உள்ளத்தை, உங்க செவிகளை, உங்க கண்கள் முழுசா கொடுக்குறீங்களோ அப்பா உங்க கூட தாங்க இருப்பாரு. முழுசு உங்க கூட தாங்க இருப்பாரு. அவருக்கு ரொம்ப பிடிக்குங்க. எவன் ஒருத்தவன் நீங்க தான் நிக்கிறானோ அவனை எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டாரு. எவனும் ஒரு வார்த்தையும் சொல்ல முடியாது, ஒருத்தனும் சீண்டவும் முடியாது, ஒன்னும் சொல்ல முடியாது. சரி, அடுத்த கடைசி இன்னொருத்தர் மனுஷனை சொல்லிட்டு போயிடுறேன். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 16 வசனத்துல ஒரு சம்பவம் நடக்குது. என்ன நடக்குது பாருங்களேன். எஸ்தர் 4:16. பக்கம் சொல்லுங்களேன் எடுத்தவங்க. அதைத்தாயா நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம். பக்கம் தெரிஞ்சா சொல்ல மாட்டோமான்னு சொல்லிடாதீங்க. 4:16.
நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லச் சொன்னான். ஒரு காரியத்தை கவனிங்க, இவ தன்னுடைய இனத்தாருக்காக ஒரு காரியத்தை செய்கிறான். ராஜா கிட்ட யாரும் வர முடியாது, ராஜா கிட்ட நெருங்க முடியாது. ஆனா இவ ஒரு காரியத்தை செய்கிறா, தன் இனத்தாருக்காக. என்ன செய்கிறா? அந்த யூதர்களை கொல்லணும்னு நினைச்சவங்களுக்காக இவங்க எல்லாரும் ஒன்று கூடி உபவாசம் பண்ணி அங்க காத்திருக்க போறாங்க. இவ தைரியமா அங்க ராஜா கிட்ட போறா. உபவாசம் பண்ணி ஜெபிச்சுட்டு கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுப்பாரு, அங்க இருக்கிற எல்லாரும் உபவாசம் பண்ணுங்க, நான் ராஜாவுக்கு முன்னாடி போய் நிற்க போறேன், நீங்க உங்க உபவாசம் பண்ணும் பொழுது கர்த்தர் எனக்கு உத்தரவு கொடுப்பார்னு. இவங்க உபவாசம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவர் ராஜா கிட்ட போனான். ராஜா இவருக்கு இரக்கம் பாராட்டி சகல காரியத்திலையும் கிருபை கொடுத்தாரு. அந்த காரியம் இந்த யூதர்கள் அனைவரையும் மீட்டு கொண்டு வெளியே வந்தது. ராஜா கிட்ட போய் நின்றுணும், இயேசு கிட்ட நின்றுணும். என்னை கொன்று போட்டாலும் நான் ஆண்டவர்கிட்ட போய் என் குடும்பத்தை மீட்டுட்டு வருவேன்னு நிக்கணும், என் இனத்தை மீட்டு கொண்டு வருவேன்னு நம்பணும். நீங்க ஆண்டவர்கிட்ட நின்று வைராக்கியம் பாராட்டும் போது கர்த்தர், அங்க அவ்வளவு தாதிமார்கள் எல்லாம் உபவாசத்துல இருக்கிறாங்க, ஆனா இவ போய் நிக்கிறா, என் இனம் காப்பாற்றப்படணும், என் குடும்பம் காப்பாற்றப்படணும். ஏங்க ஒருத்தர் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் 250 கோடியை விட்டுட்டு நான் ஒரு தொண்டு செய்யணும்னு ஒருத்தர் நினைக்கிறாங்க. உலகத்தான் ஜனங்களுக்கு நான் எதையா செய்யணும்னு நினைக்கிறேன். நம்மெல்லாம் என்னங்க செய்யணும்? ஒருத்தர் ஜீவன் கொடுத்தார் நமக்காக, ஒரு ரத்தம் சிந்தியப்பட்டிருக்கு உனக்காக. நீ என்ன செய்யற? அவருக்கு என்ன செய்ய முடியும்? எது ஈடா கொடுக்க முடியும்? எதை கொடுத்தா அதுக்கு நிகராகும் உங்களுக்காக சிந்தின ரத்தத்திற்கு? எத்தனை நாள் ஆனாலும் அந்த வீட்டை திரும்ப கொண்டு வந்து அந்த எந்த வாக்கு கொடுத்தாரோ அந்த மனிதனிடத்திலே கையில கொடுத்தாரு அந்த கடையை. எத்தனை வருடம் ஆனாலும் உன்கிட்ட சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற ஒன்ன கொண்டு செய்வார். ரட்சிக்கப்படுறது நம்மள தீர்மானம் இல்லை, அது ஆண்டோடைய கிருபை, அது தீர்மானம். எப்ப? ஆதியிலே அவர் கொண்ட தீர்மானம். அதனாலதான் நம்ம ரட்சிக்கப்பட்டு உட்கார்ந்துருக்கோம். நமக்கு எங்க போகணுன்றதை தெரிந்து கொள்றோம். பரலோக ராஜ்யத்துக்குள்ள போகணும். நம்ம ஜன பந்துகள் காப்பாற்றப்படணும்னு நம்ம ஜெபிக்கணும். நம்ம ஜெபிக்கப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ளாய் வரும். அல்லேலூயா. அவ கர்த்தர்ட்ட சொன்னபடி குழந்தையை கொண்டு கொடுத்தா. இங்கே உபவாசம் பண்ணா கர்த்தர் அவளுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்தாங்க. இன்றைக்கு நீங்க தேவ சமூகத்துல பலன் கொள்ளும்படி உங்க அங்கலாய்ப்பை கொண்டு இங்க வச்சுட்டா கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். நீங்க மட்டும் இல்ல, உங்க இனத்தாரை காப்பாத்துவீங்க, உங்க ஜனத்தையும் காப்பாத்துவீங்க, உங்க பிள்ளைகளையும் காப்பாத்துவீங்க. உங்களை எங்கெல்லாம் அவமதிக்கப்பட்டுச்சோ அங்க கர்த்தர் உங்களை உயர்த்தி உங்களை நடத்துவார். ஜெபம் பண்ணலாமா? இயேசு பெரியவர். முழங்கால் படியிட முடிஞ்சவங்க முழங்கால் படியிட்டுக் கொள்ளுங்க. நீங்க ஆண்டவருக்கு முன்னாக உங்களை தாழ்த்துங்க. இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறார். என் பிள்ளைய நான் இன்னைக்கு கைவிட மாட்டேன்னு சொல்லிதான் இன்னைக்கு கர்த்தர் உங்களை இந்த இடத்துல கூட்டி சேர்த்திருக்கிறாரு. உங்களை விட்டு விலகாத நல்ல தகப்பன் உங்களோடு கூட இருக்கிறாரு. உங்களை மேல ஆண்டவர் ஒரு கரிசனை உள்ள தகப்பனா இருக்கிறாரு. இன்றைக்கு நீங்க அவரை நம்புங்க. அவர் உங்க வாழ்க்கையில ஒரு மேன்மையான காரியத்தை தர வேண்டும் என்று சொல்லி அவர் வைத்திருக்கிறார். இன்றைக்கு அவர் உங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறார். மேன்மையான பாதைகளிலே உங்களை அவர் நடத்துவார். இன்றைக்கு ஆண்டவர் அற்புதமாக அவர் சொன்னதை செய்யற வரைக்கும் உங்களை கைவிடுறதில்ல, உங்களை விட்டு விலகிறதில்ல. அவர் சொல்லிட்டாரு, உன்னை விட்டு விலகவே மாட்டேன், உன்னை கைப்பிடிச்சிருப்பேன், உன்னை நடத்துவேன். இதோ கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, பரிசுத்த பிள்ளையாகி இயேசு கிறிஸ்துக்குள்ளாக மெய் சோத்தரிக்கிறேன். நீங்க இன்னைக்கு பேசி இருக்கீங்க. உம்மில் பலன் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். உங்ககிட்ட பலன் கொள்ள இந்த பிள்ளைங்க இந்த உலகத்துல எவ்வளவு அமரியாதையும் எவ்வளவு ஏளனமான பேச்சுக்களை சகித்தார்களோ, இன்றைக்கு உங்ககிட்ட பலன் கொள்ள வந்திருக்கிறாங்க. இவங்க உங்ககிட்ட இருந்து திரும்பி போகும் பொழுது, ஒருவேளை இன்னைக்கு உபவாசம் பண்ணி காத்திருந்தாங்கன்னா
அவங்க திரும்பி போகும் பொழுது எது அவர்களை பிடித்து கொண்டிருக்கிறதோ அந்த கட்டுகள் தகர்க்கப்படட்டும், அந்த கைப்பிடி விடப்படட்டும். ஆண்டவர் சொன்னாரு முதலையே, அங்கே இஸ்ரவேலர் துதித்த பொழுது அங்கே ஒரு பெரிய அசைவு உண்டாகி அங்கே எவ்வளவு பெரிய எரிகோ கோட்டையோ அந்த தகர்ந்து விழுந்தது. இங்கே பவுலும் சீலாவும் துதித்தார்கள், அஸ்திபாரத்தை அசைச்சாரு, கட்டுகள் கலண்டது. நீ துதிக்கும் பொழுது, இப்ப நீ துதிச்சேனா கர்த்தர் அந்த கட்டுகளை எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடுவாரு. அங்கே இருக்கிற எல்லாம் ஒரு பெரிய மாற்றங்களை உன் வாழ்க்கையில காணப்படும். கதவு திறக்கப்பட போது உனக்காக திறக்க போறாரு, உனக்காக ஒரு வாசலை திறப்பாரு. ஆண்டவரே, இன்றைக்கு இந்த பிள்ளைகள் உம்மில் பலன் கொள்ள வந்திருக்கு, நீங்க தான் மாத்த முடியும், உங்களாலதான் நடக்கும் நம்பி வந்திருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையை மாத்தி ஆசீர்வதிங்க. உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன், இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே.